சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போதுன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த படம் பேன் இந்தியன் படமாக உருவாகி இருக்கிறதுனால கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூல் ஈட்டப்படும் என நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் படத்தில் பிஸியாக இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சன் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. இதோடைய படப்பிடிப்பு பணிகள் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. சமீபத்தில் கூட படப்பிடிப்பிலிருந்து வந்த ரஜினிகாந்த் கிட்ட படம் எப்படி இருக்குது, எப்படி போய்கிட்டு எப்போ ஷூட்டிங் முடியும்னு கேட்கப்பட்டது. அதுக்கு டிசம்பர் மந்த்துக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் கிட்ட நம்ம ரஜினிகாந்த் கதை கேட்டிருக்காராம். ஷங்கருமே பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு. அனைத்து படங்களுமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். கடைசி எடுத்து 2.0 கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குது. அதுக்கு காரணம் 2.0 800 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியது தான். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் இருக்குது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு மீண்டும் நம்ம ஷங்கர் அவர்கள் படம் எடுக்க போகிறாராம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய படமான கேம் சேஞ்சர் மற்றும் இந்தியன் 2 ரெண்டுமே ஆட்ட ஃப்ளாப். இதனால் கேள்விக்குறியில் இருக்கும் அவருடைய கெரியர் அடுத்து என்ன ஆக போகுது. ரஜினிகாந்த் அதனால தான் வாய்ப்பு கொடுக்க போகிறார் என சொல்லப்படுது. ரஜினி வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமாக ஷங்கர் அவர்கள் மீண்டும் ஃபார்முக்கு வருவாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் ஷங்கர் அவர்கள் இப்போ இந்தியன் 3 படத்துடைய ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எந்த ப்ரொடியூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா முன் வரலை இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு காரணம் இந்தியன் 2ல் பெருத்த அடி வாங்கியிருந்தா. கமல்ஹாசனுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல. அதனால் இந்தியன் 3 படம் வருமா வராதான்றது ஒரு மிக பெரும் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த இந்தியன் 3 படத்தை ரிலீஸ் பண்ண முனைப்பு காமிச்சிருக்காங்களாம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அந்த இந்தியன் 3 படம் ரிலீஸ் ஆனால் தான் ஷங்கர் அவருடைய திரும்பி ஃபார்முக்கு வருவார் என அனைவராலும் நம்பப்படுது. ஏன்னா இந்தியன் 3ல் அவர் அந்தளவுக்கு மேஜிக் பண்ணியிருக்காரு. எப்படி இந்தியன் 1 இருந்துச்சோ அதே போல் இந்தியன் 3 இருக்கும் என்று நம்பப்படுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு 3.0 எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் வேல்பாரி கதையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட நரேட் பண்ணியிருந்தார். இந்த இரண்டுத்தில் எதுனா ஒரு கதையை தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுப்பார். சூப்பர் ஸ்டார் எதுக்காக எந்த கதைக்காக ஓகே சொல்ல போகிறாருன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஷங்கர் மீண்டும் இணைஞ்சா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.